அராலி கிழக்கிலே தோன்றிய எங்களுடைய வேம்படி நாகபூசணி அம்பாளுடைய இந்த அழகான கும்பாபிஷேக பெருவிழா கண்ட அன்னையை நாங்கள் இந்த 5 நாட்களாக இப்படி அம்பிகையுடைய அம்பாளுடைய கண்ணானது அங்கே திறந்து காட்சி கொடுத்தாள் அல்லவா. அழகாக அடியோர்கள் எல்லோரும் இந்த தாயை வணங்கி வேண்டுவார் வேண்டும் பரமனத்தையும் பொழிகின்ற அராலி கிழக்கிலே வேம்படி நாகபூசணி தாய் அல்லவா. பொன்னியர் கைலையும் ஏவும் புண்ணியம் பங்கலோடும் நலமுயிரும் கருணை தாயே ஞான நாயகியே அன்பர் தலைமுயராக அந்த அழகான வேப்ப மரத்திலே நிழலாங்கி நின்னருள் சுரக்குகின்ற பல முயர் இருக்கின்ற எங்களுடைய நாகபூசணி தாயே போற்றி போற்றிய என்று அடியோர்கள் எல்லோரும் இன்றைக்கு எம்பெருமாட்டியையும் அங்கே தரிசித்து வணங்கி கொண்டிருக்கின்றார் அல்லவா. வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் பாருங்கள் எப்படி நாங்கள் அவசரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித கூட்டத்துக்கு இப்படி சக்தியுடைய சிறப்பை பாருங்கள். எங்கும் காந்திரும் சக்தியடா ஏழ்கடல் அவள் வண்ணமடா என்று இந்த இடத்திலே தோன்றியிருக்கின்றாள் அல்லவா. பணியமாம் என்றும் பெருமை சிறியும் அணியமாம் தன்னை வியந்து என்று நாங்கள் வியந்து போற்றுகின்ற தாய் இன்றைக்கு பாருங்கள். நாகபூசணி அழகாக அங்கே நாகபாம்பு எல்லாம் ஆலயத்திலே அங்கே சின்னஞ்சிறு ஆலயமாக இருந்து இந்த இடத்திலே பெரியொரு ஆழ விருஷமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற அல்லவா. அந்த வேப்ப மரத்திலே அங்கு ஊரிலே வாழுகின்ற கிராமப்புற அடியோர்கள் எல்லோரும் அராலி கிழக்கு பக்த அடியோர்கள் எல்லோரும் இந்த அம்பிகையை தரிசித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அந்த அம்பிகைக்கு அந்த இடத்திலே ஒரு அழகான சின்னஞ்சிறு ஆலயமாக வணங்கி இந்த அம்பிகைக்கு மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு பெருவிழா கண்ட நாகைக்கு 12 நாள் மண்டலாபிஷேக பெருவிழா நடைபெற்று கொண்டிருந்தல்லவா. இன்றைக்கு எம்பெருமாட்டிக்கு 6வது நாள் மண்டலாபிஷேக பெருவிழாவிலே அந்த தாயுடைய அந்த முகத்தை பாருங்கள். கருவறையில் இருக்கின்ற இந்த வேம்படி நாகபூசணி அம்பாள் தன்னுடைய கண்ணை திறந்து அங்கே அடியோர்களுக்கு எல்லோருக்கும் அருள் தந்திருக்கின்றாள் அல்லவா. அந்த காட்சிகளை நாங்கள் எல்லோரும் அங்கே கண்டு அராலியூர் மக்கள் மாத்திரமல்ல சங்கானை யாழ்ப்பாணம் என்று பல இடங்களில் சென்று தாய் நேற்று மதியம் 2 மணிக்கு கண் திறந்த இந்த நாகபூசணி அம்பாள் இரவு 2 மணி வரை அந்த அழகான கண் விழித்து அங்கே எங்களுடைய மனதனுடைய கண்ணானது எப்படி இருக்குமோ அதே போல அங்கே கண்ணால் அடியார்கள் எல்லோரையும் அங்கே அவள் பார்வையிட்டாள் அல்லவா. அந்த பார்வையிட்ட அம்பிகையை அடியோர்கள் எல்லோரும் வணங்கினார்கள். வணங்கி அந்த அம்பிகையை தரிசித்தார் அல்லவா. சொல்லுவார்கள், எங்களுக்கு ஆத்தாளை எங்கள் அபிராம வெள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்குண பாசாங்குசமும் கரும்பு மங்க சேத்தாளை முக்கன்னியை தொழுவார்க்குறு தீங்கில்லை என்று அங்கே எல்லோரும் தொழுது துதித்த தாய் இன்றைக்கு பாருங்கள் எல்லோருக்கும் தன்னுடைய அந்த அழகான காட்சியை கண்டார்கள் அல்லவா. இன்றைய தினம் இந்த காட்சியை நான் மயிலைக்கந்தன் பக்தி யூடியூப்பிலே பார்க்கின்ற அடியவர்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று இந்த அம்பிகையுடைய திருவருளை நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும் அல்லவா. அந்த அம்பிகையை பாருங்கள் எல்லோரும் அங்கே தாங்கள் வணங்க வேண்டும் என்று அடியோருடைய திருக்கூட்டங்கள் எல்லா இடங்களிலும் வந்து அம்பிகையை தரிசித்திருக்கின்றோம் அல்லவா. மாதா பராசக்தி பையமெல்லாம் நீ நிறந்தாய் ஆதாரம் உமையல்லால் ஆரமுக்கு ஆறுதல் சொல்ல தீராது அருள் சுரக்குகின்ற இந்த அராலி கிழக்கு பகுதியிலே அந்த வேம்படி நாகபூசணி அம்பாள் என்று போற்றுகின்ற தாய் இப்படி கும்பாபிஷேக குடமுழுக்கு பெருவிழா கண்ட நாயகி அங்கே கண்பிழித்து தன்னுடைய அந்த அழகான காட்சியை எல்லோருக்கும் காட்டியிருக்கின்றாள் அல்லவா. நீங்களும் இந்த அம்பிகையை நம்பிக்கையுடன் வழிபட்டால் எல்லோருக்கும் அருள் சுரக்கின்ற தாயாக பெருமாட்டி இருக்கின்றாள் அல்லவா. அவளையொழிய அமரனுமில்லை அவளன்று செய்யும் அருந்தோமில்லை அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை அவளன்றி ஊர்வகும் மாறினேன் என்று ஊர் மக்கள் எல்லோருக்கும் இந்த வேம்படி நாகபூசணி அம்பாள் நல்ல அருள் இன்னும் தருவார் என்று இந்த இடத்திலே எல்லோரும் இந்த அம்பிகையுடைய இந்த காட்சியை கண்டு கண் விழித்த தாயுடைய தரிசனங்கண்டு நாங்களும் இந்த யூடியூப் மயிலைக்கந்தன் பக்தி யூடியூப் ஊடாக எம்பெருமாட்டியை எல்லோரும் கண்டு தரிசித்து
அவருடைய ஒப்பற்ற 30 அருளையும் நாங்கள் எல்லோரும் பெற்றுய வேண்டுமல்லவா? இந்த அம்பிகையை நாங்கள் நம்பிக்கையுடன் வழிபட்டால் எல்லோருக்கும் அருள் சுரக்கின்ற ஓம் சக்தி ஓம் சக்தி. வேம்படி நாகபூசணி அம்மா, உலகத்து நாயகியே வேம்படி நாகபூசணி அம்மா, உன்பாதம் சரண் புகுந்தோம் அம்மா தாயே ஓம் சக்தி.